ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரேப் பாடகர் திருக்குறள் அறிவை அரெஸ்ட் பண்ண விஷயத்துக்காக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் வன்மையாக கண்டிச்சிருக்காரு. அப்படி அவர் என்ன தெரிவிச்சிருக்காருன்னா, நீட் தேர்வுக்கு எதிராக குரல் கொடுத்ததற்காக ரேப் பாடகரும் என் அன்பு சகோதரருமான திருக்குறள் அறிவை கைது செய்த விஜய் தலைமையிலான தமிழக அரசை வன்மையாக நான் கண்டிக்கிறேன். அவரது குரல் தமிழ்நாட்டின் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான மக்களின் உணர்வுகளையும் கோரிக்கைகளையும் பிரதிபலிக்கிறது. நாடு முழுவதும் நீட் தேர்வுக்கு எதிரான தலைமை நீதிபதி தலைமையிலான பேரணிகளும் போராட்டங்களும் வேகம் பெற்று வரும் வேளையில் இந்த அரசை திருக்குறள் அறிவை கைது செய்ய தேர்ந்தெடுத்துள்ளது. நீட் தேர்வை எதிர்த்து டெல்லியில் போராடும் இளைஞர்களுக்கு ஆதரவாக வீதிகளில் இறங்க திட்டமிட்டுள்ள தமிழக இளைஞர்களுக்கு இது ஒரு கவலை அளிக்கும் செய்தியை அனுப்புகிறது. நீட் தேர்வு முரண்பாடுகளால் நிறைந்தது மட்டுமல்ல, அது ஒரு மோசடியாகவும் மாறிவிட்டது. நீட் தேர்வுக்கு எதிராக எழுதப்படும் குரல்கள் கேட்கப்பட வேண்டுமே தவிர ஒடுக்கப்படக்கூடாது. நீட்டை தடை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குரல் கொடுத்திருக்காரு. ஆனால் இதுக்கு டிவிகே தொண்டர்கள் பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்களும் தானே ஆட்சியில் இருந்தாங்க, உங்கள் ஆட்சியிலையும் தானே நீட் தேர்வை ரத்து பண்ண கோரி நிறைய மக்கள் கேட்டுட்டு இருந்தாங்க. நீங்கள் அதை பண்ணீங்களா? ஆட்சியில் ஏகப்பட்ட ஊழல் இருந்தது, அதை உங்களால் தடுக்க முடிஞ்சுதா? எதையுமே நீங்கள் பண்ணாமல் இப்போ தான் எங்கள் தலைவர் ஆட்சிக்கு வந்திருக்காரு, அதுக்குள்ளே நீங்கள் பண்ணணும்னா எப்படி? இப்போ ஆட்சி பண்ணி கொஞ்சம் மாதத்துலேயே எங்கேயுமே ஊழல் நடக்கலை, எங்கேயுமே லஞ்சம் வாங்கலை, அதுவே கண்ட்ரோலுக்கு வந்தாச்சு. இனிமே போக போக நீட் தேர்வுக்கும் பதிலடி கொடுப்பாங்க. நீங்கள் ஆட்சி ஆரம்பித்த கொஞ்சம் மாதத்துலேயே நீங்கள் இப்படி போராட்டம் பண்ணால் எப்படி அப்படின்னு சொல்லி இதுக்கு பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியனை நம்ம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.